விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி குழந்தைகள் 3 பேர் நாவல் பழம் பறிக்க சென்ற ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கோனேரிக்குப்பம் கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த கொத்தனார் வேலை செய்யும் விஜயகுமார் என்பவரின் மகன் 5ஆம் வகுப்பு படிக்கும் சஞ்சய், 10 வயதான இவரும் அந்தோணியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கூலி வேலை செய்யும் மாரிமுத்து என்பவரின் 2 மகள்கள் 6ஆம் வகுப்பு படிக்கும் பிரியதர்ஷினி, இவரது உடன்பிறந்த தங்கை 4ஆம் வகுப்பு படிக்கும் சுபாஷினி ஆகிய 3 பேரும் கோனேரிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் நேற்று மாலை பள்ளி முடிந்தவுடன் நல்லாத்தூரிலிருந்து ஓங்கூர் செல்லும் போது ஆற்றை கடந்து நாவல் மரத்தில் நாவற்பழம் பறிக்க சென்றுள்ளனர். தற்போது 2 நாட்களாக திண்டிவனம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆற்றின் நீர் அதிக அளவில் செல்லும் நிலையில் நாவல் பழம் பறிக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளனர். அப்போது அவ்வழியாக சென்ற ஒருவர் பார்த்தபோது ஒரு குழந்தையின் பள்ளி சீருடை மட்டும் நீரில் மேலே தெரிந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் ஓலக்கூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் ஓலக்கூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது 3 குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் குழந்தைகளின் உடலை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ராஜசேகர், குழந்தைகள் 3 பேரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதன் பேரில் நாவல் பழம் பறிக்க சென்ற 3 குழந்தைகள் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு நேரில் வந்த வட்டாட்சியர் சிவா, வருவாய் ஆய்வாளர் டொமினிக், பெற்றோர்களும் ஆறுதல் கூறினர். இதுகுறித்து டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான காவல் ஆய்வாளர் கிருபாலட்சுமி, ரோஷினி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் உடற்கூறு ஆய்விற்காக 3 குழந்தைகளின் உடல்களையும் விழுப்புரம் முண்டியாம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சகோதரிகள் உட்பட 3 குழந்தைகள் இறந்த சம்பவம் அரசு பொது மருத்துவமனையில் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.